கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைய பரலோகத்தின் மன்னா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி விடுதலையாவது என்பதை குறித்து கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக 81ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இந்த உலகத்திலே இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு பொல்லாத பிரபஞ்சம். பாவமும் சாபமும் வியாதியும் தரித்திரங்கள் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். நெருக்க நிறைந்த உலகம்தான். ஆனால் நெருக்க நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட நெருக்கம் இல்லாமல் சமாதானமாய் சுதந்திரமாய் வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியும். பைபிள் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 91 சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆகவே நான் அவனை தப்புவிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஆண்டவர் நோக்கி முழங்கால் படியிட்டு டெய்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய பிள்ளை, நீர் எனக்கு ஒத்தாசை, வானத்தையும் பூமியை உண்டாகின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் நெருக்கமெல்லாம் நீங்கும், நீங்கள் சமாதானமாய் வாழலாம். யோனாவை நினைத்து பாருங்கள். அவன் மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தான், கரையேற முடியாத கடையாந்தரத்துக்குள்ளாக இருந்தான். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கரையேறும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நாள் சொல்வீர்கள், நீ கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்தார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பேருடைய யாராக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து நீக்கி அவர்களுக்கு நீ சகாயம் பண்ண தீவிரிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கூடவே இருந்து அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து சமாதானமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.